நிறுத்துங்க வண்டி நிறுத்துங்க. நம்ம கீதா மாதிரி தெரியுது. கீதா கீதா நான் அம்மாடா. என்னம்மா அப்படி பாக்குற? நான் அம்மா. ஏமா நான் கூப்பிட்டாலும் பார்க்காம போறேன்? ஆமா, நீ அப்பா கூட அமெரிக்கா போனதா தாத்தா சொன்னாரே, எப்ப வந்த? வந்ததும் ஏமா என்ன வந்து பார்க்க வரல? ஏமா பேச மாட்டேங்கிற? ஏதாவது பேச. என் கூட பேசக்கூடாதுன்னு உங்க அப்பா சொன்னாரா? ஐயோ ஆண்டி, நீங்க வேற யாரையும் நினைச்சு என்ன போய் கீதா கீதான்னு கூப்பிட்டு இருக்கீங்க. நான் கீதா இல்ல ஆண்டி, கௌரி. நீ கீதா இல்லையா? என்னம்மா சொல்ற? ஆமா ஆண்டி, நீங்க தேடுற கீதா இவ இல்ல, இவ என் சிஸ்டர் கௌரி. பாத்தீங்களாண்ணே எப்படி போய் சொல்றாங்கன்னு? இங்க பாரு தம்பி, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா இவ என் பொண்ணு கீதா தான். ஐயோ ஆண்டி, நான் கீதா இல்ல, கௌரி. நான் சொல்றத நம்புங்க ஆண்டி. முதல்ல நான் சொல்றத நீ கேளு. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தவனா. நீ என்ன மறந்துருக்கலாம், ஆனா நான் உன்னை மறக்கல. சத்தியமா சொல்றேன், நீ என் கீதா தான். ஐயோ டே கௌதம், இது ஒரு பைத்தியம் போல இருக்கு. வா ஓடிடலாம், வா வா. என்ன பார்த்து பைத்தியம்னு சொல்லிட்டு போறான்னு. வாங்க நான் அவளை போய் பிடிப்போம். கீதா இல்லம்மா. கீதா டேய் ஓடுற கௌதம். சீக்கிரம் ஓடி ஓடி. ஐயோ கீதா வந்துட்டாங்க. கீதா இல்லம்மா. பாப்பா நில்லுங்க. கீதா இல்ல. கீதா 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 ஐயோ. கீதா கீதா அம்மா, அந்த பசங்க இங்க தான் ஓடி வந்தாங்க, எங்க போனாங்கன்னே தெரியல. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு, வாங்க போலாம். இல்ல, அவதான் கீதா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க வேணா போங்க, நான் என் பொண்ணு இல்லாம திரும்பி வர மாட்டேன். கீதா கௌரி, அந்த ஆண்டி ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க. வா நம்ம வீட்டுக்கு ஓடிடலாம். ஏய், அந்த ஆண்டி போட்டும் அப்புறமா போலாம். இல்ல நம்ம மாட்டிப்போம். அம்மா போலாம்மா, ஐயா தேடுவாங்க. இங்க பாருங்க, நீங்க வேணா போங்க. கீதா இல்லாம நான் திரும்பி வர மாட்டேன். அம்மா ஏய் வா போலாம். ஐ, இப்பதான் தெரியுது உனக்கு நான் நிறைய புடவை வாங்கி கொடுத்துருக்கேன் போல இருக்க. ஏங்க, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை திருவேற்காடு மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாங்க. உன் லிஸ்ட்ல இன்னும் எத்தனை கோயில் பாக்கி இருக்கு? என்ன உங்களுக்கு கிண்டலா தெரியுதா? இல்ல இல்ல, வாரம் லீவ் போடுறதுக்கு பதிலா மொத்தமா ஒரு வாரம் லீவ் போட்டேன்னா ஹோல்சேலா எல்லா கோயிலுக்கும் ஒரு டூர் போயிட்டு வந்துடலாம். ஏற்கனவே நீங்க ஒரு டூருக்கு ஏற்பாடு பண்ண போய் தான் குழந்தைங்க காட்டுக்கு ஓடி போனாங்க. இப்ப இன்னொரு டூரா? எது விட்டா என்னாலதான் பசங்க காட்டுக்கே போனாங்கன்னு சொல்லுவ போல இருக்க. நான் அப்படி சொல்லலைங்க. அவங்க போனதுனால நமக்கு எத்தனை கஷ்டம், எத்தனை சாமி கிட்ட எத்தனை வேண்டுதல். குழந்தைங்க கிடைச்ச பிறகு நாம் அதெல்லாம் நிறைவேற்ற வேண்டாமான்னு சொல்றேன். நான் வேண்டாம் நான் சொல்றேன், மொத்தமா எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துடலாமே தானே சொல்றேன். சரி, அப்ப லீவ் அப்ளை பண்ணுங்க. நீ சொல்லி எதை நான் முடியாதுன்னு சொல்லி இருக்கிறேன். என்னாச்சு? ஏய், யாரோ துரத்துற மாதிரி இப்படி பதறி ஓடி வரீங்க?
என்னடா பின்னால யாராவது வராங்களா? இல்லப்பா போயிட்டாங்க. டேய் நீ சும்மா இரு. வீட்டை கண்டுபிடிச்சு வந்தாலும் வந்துருவாங்க. எங்க போய் என்ன பண்ணீங்க? யாரு வந்தாலும் வருவாங்கன்னு சொல்றீங்க? நாங்க ஒண்ணும் பண்ணலமா, அந்த ஆன்ட்டி தான். எந்த ஆண்டி? இவன் பாதியில இருந்து சொல்றான்ப்பா. சரி நீ முழுசா சொல்லு. நாங்க சந்தியா வீட்ல இருந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு கார் வந்து நின்னுச்சு. கார்ல இருந்து ஒரு ஆன்ட்டி இறங்கி ஓடி வந்து என்ன புடிச்சுக்கிட்டு, இப்படியே என்ன தவிக்க விட்டு போயிட்டியே, அமெரிக்காவில இருந்து எப்ப வந்த? இல்ல அமெரிக்காவுக்கே போகலையா? உங்க அப்பா ஒரு ஃப்ராடு, அவர் கூப்பிட்டா இனிமே போகாத, வா நம்ம வீட்டுக்கு போலான்னு என்ன ரொம்ப கம்பல் பண்ணாங்க. இவ நான் கீதா இல்ல கௌரின்னு சொல்லியும் அவங்க கேட்கல. வா வீட்டுக்கு போலான்னு மறுபடியும் கூப்பிட்டாங்க. விட்டா கார்ல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க போல இருக்கு. அவ்வளவு கம்பல் பண்ணாங்கம்மா. நீங்க வீட்டை விட்டு வெளியில போனாலே பிரச்சனை தான். இடமா இல்ல, இங்கே விளையாட வேண்டியதானே. எவ்வளோ கார்ல வந்தாலும் கீதா கீதான்னு கூப்பிட்டாலாம். அட கனகு, யாரோ ஒரு அம்மா தப்பா பேசினாங்கன்றதுக்காக குழந்தைங்களை எதுக்கு திட்டுற? ஆமாப்பா, அது ஒரு மெண்டல் கேஸ் போல இருக்கு. அதான் நான் கீதா இல்லன்னு சொல்லியும் பிடிவாதமா கூப்பிட்டுச்சு. அவங்க யாரோ எவரோ, அவங்களையாமா நீ போய் மென்டல் கிண்டல் சொல்ற? தப்புமா. இத பாரு கௌரி, அவங்களுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கலாம், அவ ஊருக்கு போயிருக்கலாம், அந்த பொண்ணு அங்கிருந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணாம இருக்கலாம். அதனால அவங்க உன்னை அவங்க பொண்ணு கீதாவா நினைச்சிருக்கலாம், வந்து பேசியிருக்கலாம். ஃபீஸ் வாங்காம வாதாடுற வக்கீல தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்னடானா அவ உங்களை வக்கீலா வைக்காமலேயே அவளுக்காக மிக சிறப்பா வாதாடுறீங்க. கனகு, பின்ன என்னங்க, பெத்தவளுக்கு தான் குழந்தைய கூட அடையாளம் தெரியாதா என்ன? அவ எதுக்கு இவள தன்னோட பொண்ணா நினைச்சுக்கிட்டு இவள கீதா கீதான்னு கூப்பிடணும்? கௌரி சொன்ன மாதிரி கண்டிப்பா அவ ஒரு மென்டலா தான் இருக்கணும். இந்த இடத்துல நான் உனக்கு ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல நம்ம ஊர் திருவிழாக்கு நம்ம போயிருந்தோம், ஞாபகம் இருக்கா? அப்போ உன்ன மாதிரியே ஒரு சேலை கட்டின பொம்பளைய பார்த்து நான் கனகுன்னு கூப்பிட்டுட்டேன். அவளும் என்னை திரும்பி பார்த்து முறைச்சா. அப்ப என்ன மென்டல்னு சொல்றியா? எங்க இருந்து எதை சாட்சியா கொண்டு நிறுத்துறீங்க? உங்க போலீஸ் புத்திய ஸ்டேஷனோட நிறுத்த கூடாதா? எங்க தொடங்கி எங்க நிறுத்த கூடாது? நீ எங்க அவங்க மென்டலா இல்லையான்னு நீங்க ரெண்டு பேரும் ஏன் மென்டல் மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க? எல்லாம் ஒன்னால தாண்டி. ஒன்ன எங்க ஓடுற? நில்லு. டாடி, ஒரு சின்ன டவுட். சொல்லு ராஜா. அம்மா நினைச்சு நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? அவங்க உங்களை முறைக்க மட்டும் தான் செஞ்சாங்களா இல்ல? அடிச்சனா சரி, நல்லா பேச கத்துக்கிட்டானுங்க. என்ன பேசுறீங்க? நல்லா இருக்கு, நீங்க பதில் சொல்ற லட்சணம் எங்களுக்கு தெரியாது, நாங்க பார்க்கல, மாதவிய மாட்டுறாங்க, எவ்வளவோ சொல்லியாச்சு, அவங்க கேட்க மாட்டேங்கிறான்னு இப்படி பொறுப்புலாம் பதில் சொல்றதுக்கு அவங்க ரெண்டு பேரும் இங்க வேலைக்கு வச்சிருக்கேன். என்ன சம்பளம், என்ன வசதி, இதெல்லாம் வேற எங்கேயாவது உங்களுக்கு கிடைக்குமா? அப்படி என்னதான் நீங்க ரெண்டு பேரும் வெட்டி முறிக்கிறீங்களோ எனக்கும் தெரியல. ரெண்டு பேரும் சேர்ந்து உடம்பு முடியாத பொண்ணை பாதுகாப்பா பாத்துக்க முடியல. நீங்களாம் இருந்து என்ன பிரயோஜனம் எனக்கு? இல்லைங்க ஐயா, நான் சமையல் கட்டில தான் இருந்தேன். பஞ்சவர்ணம், நீ சமயக்கட்டில இருந்தியோ இல்ல அணைக்கட்டில இருந்தியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா உடம்பு முடியாத பொண்ணு மாதவி பேர்ல ஒரு கண்ணு இருக்கணும்னு சொல்றீங்களா இல்லையா? எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவ எந்த நிலைமையில இருக்கான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவளையும் பறி கொடுத்துட்டேன்னா நான் மட்டும் உயிரோட இருந்து என்னையா பிரயோஜனம்? சொத்து சுகம் காரு பங்களா வசதி எல்லாம் இருந்தும் பெத்த மகளை நல்ல விதமா வச்சுக்க முடியலையே. தினம் நான் அழுதுகிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப அந்த உடம்பு முடியாத பொண்ணு தன்னந்தனியா வெளியே போயிருக்கா. பொண்ணு இருக்க ஒண்ணு ஆயிருச்சுன்னா அவளை கொன்னா பாவமும் இல்லமா என்ன வந்து சேரும். ஐயா அப்படிலாம் பேசாதங்க ஐயா, அம்மாவுக்கு ஒன்றும் ஆயிடாது. நம்ம டிரைவர் மாணிக்கம் தானேயா கூட்டு போயிருக்காரு. அதான் டிரைவர் மாணிக்கம் எங்க கூட்டிட்டு போயிருக்கான், எதுக்காக கூட்டிட்டு போயிருக்கான், இவ எதுக்காக போயிருக்கா, அதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். வரட்டும், அந்த மாணிக்கம் வரட்டும், வச்சுக்கிறேன் இன்னைக்கு. அப்படி பண்ணீங்க? ஏன் போய் சொன்னீங்க? நீங்க போய் சொன்னா எனக்கு தெரியாது நினைச்சிட்டீங்களா? கீதா நான் பெத்த பொண்ணு. அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என் உள்ளுணர்வு எனக்கு சொல்லும். மாதவி, என்னம்மா? ஆமாப்பா, அந்த ஆளு கீதாவை அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டே போகல, அவ இங்கதான் இருக்கா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா,
கீதா இங்கதான் இருக்கான்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் அவளை தேடி போனேன். என் நம்பிக்கை வீண் போகலப்பா. கீதா இங்கதான் இருக்கா. நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்ற? ஆமாப்பா, நான் கீதாவை பார்த்தேன். அவ பின்னாடியே கீதா கீதான்னு கூப்பிட்டுட்டு நான் ஆசையா ஓடினேன். அவ என்ன பார்த்ததும் மிரண்டு போய் நிக்கிறா. நான் உன் அம்மாடி அப்படின்னு சொன்னா, நீங்க என் அம்மா இல்ல, நான் கீதாவும் இல்ல, என் பேரு கௌரின்னு சொல்றா. அவளுக்கு என்னப்பா ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறா? மாணிக்கம், மாதவி என்னப்பா சொல்ற? ஆமாங்க ஐயா, அந்த பொண்ணை பாக்குறதுக்கு நம்ம கீதா மாதிரியே இருந்தா. கீதா மாதிரி இல்ல, அவதான் கீதா. நான் சொல்றேன். அப்பா, என்ன பார்த்து நீங்க என் அம்மாவே இல்லைன்னு சொல்லிட்டா. அந்த ஆளை நம்பி நீங்க அனுப்பி வச்சீங்களே, அவன் எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கான் பாருங்க. இப்பவாது புரியுதா அவன் நல்லவே இல்லைன்னு? அப்பா வாங்கப்பா, நாம போய் கீதாவை கூட்டிட்டு வந்துடலாம். வாங்கப்பா. இல்லம்மா, நீ பார்த்தது கீதா இல்ல, கீதா சாயல்ல. நீங்க வரலன்னா வரலன்னு சொல்லுங்க. ஆனா அவ என் பொண்ணு கீதா இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. பெத்தவன் நான் சொல்றேன், அவ என் பொண்ணு கீதா தான். சரி, நீங்க வரலன்னா என்ன, நானே போய் தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். இருமா, நீ இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் நம்பித்தானே ஆகணும். நீ வீட்டுல இருமா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன பார்த்துட்டு வரேன்? நாம போய் கூட்டிட்டு வரணும். நானும் உங்க கூட வரேன். வாங்க. மாதவி, என்னம்மா நீ பேசித்தான் அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாள. அவன் உன்னை அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காள்ல. இந்த பாரு, நான் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசி கண்டிப்பா வீட்டு கூட்டிட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. மாணிக்கா, வண்டி எடு. அண்ணி, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், என்ன நம்ப மாட்டேங்கிறீங்களா அண்ணி? சத்தியமா என் மனசுல எந்த விதமான தப்பான எண்ணமும் இல்ல அண்ணி. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்துதான் என் மனசை மாத்தி. அவங்க மனசை மாத்தினா நீ மாறிடுறதா? உனக்கு எந்த உறுதியும் எண்ணமும் இல்லையா? அண்ணன் இருக்கிற வரைக்கும் நான் அண்ணி, அவர் போனது நான் உனக்கு. வேண்டாம் அண்ணி, வேண்டாம். வாழ்க்கை இழந்து வயிறு எரிஞ்சு நிக்கிற உங்க வாயால எதை சொல்லி என்ன சபிச்சிடாதீங்க. அவங்க பேச்சை கேட்டு ஒரு நிமிஷம் என் மனசு தடுமாறி போனது என்னவோ உண்மைதான். ஆனா அது கூட நான் உங்க மேல வச்சிருக்கிற பரிதாபத்தினாலையும் உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும்னு மனசுக்குள்ள நினைச்சதுனாலையும் தான் அண்ணி. ஒருவேளை நான் மறுத்தது உங்களுக்கு தெரியாம நீங்க சம்மதிச்சிட்டா, தான் ஒரு விதவைங்கிறதுனாலதான் சொந்த குழந்தைனை ஏத்துக்க மறுத்துட்டானோன்னு நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு தான் அண்ணி. என்னது? நான் சம்மதிச்சு நீ ஏத்துக்காம போனா நான் வருத்தப்படுவேனா? பேஷ், ரொம்ப நல்லா இருக்குப்பா. இந்த வீட்டுல யாருக்கு என்ன இருக்கோ இல்லையோ, எல்லாருக்கும் நல்ல கற்பனை வளம் இருக்கு. நான் பொட்டையும் பூவையும் வச்சதுனாலதான் அது எனக்கு மறுபடியும் வேணும்னு ஆசைப்பட்டதா உங்க அம்மா நினைக்கிறாங்க. நீ ஏத்துக்காம போனா நான் வருத்தப்படுவேன் நீ நினைக்கிற. இத பாரு பாஸ்கர், நானும் உங்க அண்ணனும் வாழ்ந்த வாழ்க்கையோட முழு பரிமாணமும் உங்க யாருக்குமே தெரியாது. அதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உங்க அம்மா துடிக்கிறாங்க. நீ எனக்கு வாழ்க்கை தர தவிச்சிட்டு இருக்க. ஐயோ அண்ணி, அவரோட வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு 6 மாசம் தான், ஆனா எனக்கு 6 யுகம். நாங்க ஒவ்வொரு நொடியையும் அந்த அளவுக்கு அனுபவிச்சு வாழ்ந்தோம். இப்ப கூட அவர் இறந்துட்டாருன்னு என் மனசு நம்ப மாட்டேங்குது. ஏன்னா அவர் குண்டடிப்பட்டு விழுந்ததையோ அவர் உடம்பையோ நான் என் கண்ணால கூட பார்க்கல. வந்த தகவலை மட்டும் வச்சு நான் இப்படி வாழ்க்கையை இழந்து போய் நிக்கிறேன். இப்ப கூட இந்த உடம்பு மட்டும் தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கு. பார்வை வாசல்ல தான் இருக்கு, அவர் வரவை எதிர்பார்த்து. அப்படிப்பட்ட என்ன ஐயோ அண்ணி, எனக்கு புரியுது அண்ணி. ஆனா அம்மா அப்பாக்கு புரியலையே. இப்ப நம்ம 2 பேரும் வேணாம்னு சொல்லி மறுத்தோம். அவங்க நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சே தீர்வோன்னு பிடிவாதமா இருக்காங்களே. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அண்ணி. அழுது அழுத்தி பிடிச்சி குழந்தைக்கு காது குத்துற விஷயம் இல்ல கல்யாணம். 2 மனசு சம்பந்தப்பட்டது. அவங்க இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறாங்கன்னு நான் பாத்துறேன். நீ போ. என்னால முடியலங்க. நீங்க போற
பிறந்து வளர்ந்த நாம வாழ்ந்த இந்த வீட்லயே நீங்க இருக்கீங்கன்ற நினைப்போட கடைசி காலம் வரைக்கும் நான் வாழ்ந்துடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப இங்க இருக்கிற சூழ்நிலை என்ன அப்படி வாழ விடாதுங்க. உங்க அப்பா அம்மா என் மேல காட்டுற பரிதாபம் எல்லாம் மீறி போயிடுச்சுங்க. எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதா நினைச்சு நாம வாழ்ந்த வாழ்க்கையே அசிங்கப்படுத்துறாங்க. கடவுளாவே இருந்தாலும் உங்களை நினைச்ச என் மனசால என்னால இன்னொருத்தரை நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு என்னால இந்த வீட்டை விட்டு போறதை தவிர வேற வழி தெரியலங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் போறேன்.